பாருங்க உறவுகளே, சும்மா சின்ன வெங்காயமும் பெரிய இறாலும் போட்டு செஞ்ச கறி எப்படி இருக்குன்னு சொல்லி இனி இப்படியே நான் இந்த துசாந்துக்கு போட்டு கொடுக்க போறேன். இல்ல பெரிய இறால் எடுத்து தாரனே. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். வணக்கம். நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நம்புறோம். அதே போல நாங்களும் எப்படி இருக்க நிறைஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு சமையல் காணொலி தான், அதுவும் சுவையான சமையல் காணொலி. என்னன்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு நிரஞ்சனி இறாலை வச்சு ஒரு பிரட்டல் உருட்டல் வதக்கல் கறின்னு இன்றைக்கு செய்திருப்பது. உண்மையிலேயே நிரஞ்சனி இந்த இறால் கறிக்கு நான் அடிமை. உண்மையிலேயே அது எப்படி நிரஞ்சனி அப்படி கையில இந்த மெஸ்ஸி காலில் மேஜிக் செய்யற மாதிரி நிரஞ்சனி கையில மேஜிக் வச்சுக்கோ தெரியல, செம்மையா இருக்கும். இதுதான் நிரஞ்சனி இந்த காணொலியை காட்ட போது. அப்ப சரி வாங்க காணொலிகளை போலாமே. நான் போறதுக்கு முதல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நல்ல நல்ல கமெண்ட்ஸ் அள்ளித்தாங்க. வாங்க காணொலிக்குள்ள போலாம். சரி வாங்க உறவுகளே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் பெரிய பெரிய இறால் எடுத்திருக்கிறேன். இந்த இறால்களை இனி நாங்கள் வாங்க எப்படி சுத்தம் செய்யறோம்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உறவுகளே, இறால் எல்லாம் பாருங்கோ சுத்தப்படுத்தியாச்சு. இந்த இதுக்குள்ள இருந்து அதாவது இறாலுன்ற ஒரு கழிவு இருக்கும், அதையும் எல்லாம் எடுத்து கழுவி துப்புரவு செஞ்சாச்சு. இனி வாங்க இனி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாங்கள் இறால் குழம்பு வைக்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கு இறால் குழம்புல பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்குறதுக்கு சின்ன வெங்காயம் வச்சு செய்ய போறேன். சரி வாங்க இனி அடுத்தடுத்த கட்டமா பார்த்துக்கொள்வோம். சரி வாங்க உறவுகளே, சுத்தம் செய்த வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே இதை நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்வோம். பார்த்தீங்கன்னா உறவுகளே, நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கிறேன். சும்மா இறால் கறிக்கு சின்ன வெங்காயம்னு சொன்னா சொல்ல வேணும். என்னடா வேற லெவல். வெங்காயம் எல்லாம் பக்கத்தை விட பறக்குது. இப்படியே இனி எல்லா வெங்காயத்தையும் வெட்டி எடுத்துக்கொள்வோம். வெங்காயம் எல்லாம் வெட்டி முடிஞ்சது. இனி நாங்கள் உள்ளியை வெட்டி கொள்வோம். இனி உறவுகளே, பச்சை மிளகாயும் இனி வெட்டி கொள்வோம். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா தக்காளி பழங்களையும் துண்டு துண்டா இனி வெட்டி கொள்வோம். சரி உறவுகளே, எல்லாமே வெட்டி கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. இனி நாங்கள் சட்டியை வச்சு கொள்வோம். எண்ணெய் கொதிச்சுட்டு வெங்காயத்தை போட்டுக்கொள்வோம். பார்த்தீங்கன்னா உறவுகளே, வெங்காயம் அரைப்பதம் வெந்துட்டுது. இனி இதுக்குள்ள நல்ல வடிவாக கருவேப்பிலையை போட்டுக்கொள்வோம். இதோடைய பார்த்தீங்கன்னா கீறி வச்சிருக்கிற பச்சை மிளகாயையும் போட்டுக்கொள்வோம். அதோட வெட்டி வச்சிருக்கிற உள்ளியையும் அப்படியே போட்டுக்கொள்வோம். இனி இது எல்லாரையும் இப்படியே கலந்து நல்ல ஒரு மிக்ஸ் ஒன்று பண்ணுவோம். என்னோட சார் பார்த்தீங்கன்னா உறவுகளே, நல்ல வடியாக வதங்கி வந்துச்சுன்னா இனி இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா துப்புரவு செஞ்சிருக்கிற இறால்களை இனி போட்டுக்கொள்வோம். என்ன அதானப்பா கடல் உணவுகளுக்கு இருக்கிற ஒரு என்னன்னு சொல்றது தனித்துவம். பார்த்தீங்கன்னா உறவுகளே, நல்ல மெனம் போல இதுக்குள்ள வெந்தயம் போட போறோம். வெந்தயமும் போட்டு நல்ல சின்ன வெங்காயம் போட்டு இறால் கறி வச்சா சும்மா டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். இனிப்பாருங்கோட தான் இன்னும் ஒரு வாசம் கொண்டு வருமே வெந்தயத்துக்கு.
சில பேர் வந்து வெங்காயம் வதக்குறதுக்கு முன்னமே வெந்தயம் போட்டு வதக்கிவினா நான் அதை என்ன ஃபீல் பண்றேன்னா சில பேர் எரிஞ்சிடுற மாதிரி இருக்கும். அப்ப இப்படி போடேக்க அந்த எரியாம அந்த எல்லாமே நல்ல 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 தரமா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணிக்கணும். அதான் இந்த ஸ்டேஜ்ல நான் போட்டு போகுது. இப்ப பாத்தீங்கன்னா வெந்தயம் போட்ட அப்புறம் வர வாசத்தை ஐயோ முடியல என்னால எலும்பு திண்டுக்கு நாய் காவல் காத்த மாதிரி இருக்கு. இனி இதுக்குள்ள பாத்தீங்கன்னா உறவுகளே வட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தையும் போட்டு நல்ல வடிவா ஒரு கிளறுவோம். பாத்தீங்கன்னா உறவுகளே தக்காளி பழமும் கொஞ்சம் வேகிட்டது. இனி இதுக்குள்ளேயே நாங்கள் வீட்டுல செஞ்ச கறிமிளகாத்தூளை போட்டுக்கொள்வோம். இதுக்குள்ளேயே இந்த கறிக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கொள்வோம். இதோடைய பாத்தீங்கன்னா 2 ஆம்பால் 3 ஆம்பாலையும் இப்படியே விட்டு நல்லா பிரட்டி போட்டு இனி கொதிக்க வைக்க போறோம். பாத்தீங்கன்னா எல்லாமே ஆளை போட்டாச்சு. ஆளுக்குள்ள இனி இப்படி ஒரு மூடியை போட்டு மூடிட்டு ஆளை இனி ஒரு 15 நிமிஷத்துக்கு இனி டிஸ்டர்ப் பண்ணாம ஆள் நல்லா அவிஞ்சு வெந்து வரட்டும். இனி வெந்து முடிய பபம் வாங்கும். 10 நிமிஷம் ஆயிட்டு உறவுகளே இன்னொரு திறந்து பார்ப்போம் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. என்ன பாருங்கோ அப்படியே அந்த தக்காளி பழம் எல்லாம் நல்லா வெந்து கரைஞ்சு நல்ல ஒரு கண்டிஷனுக்காக வந்துட்டார். வாய் ஊறுதப்பா, வாசத்துக்கு நிறைஞ்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா இனி முதல் பாலை வந்து அப்படியே விட போறோம். நீ விட்டுட்டு இப்படி ஒரு கிளறு எல்லாம் கிளறிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆளை மூடி போட்டு மூடி விடுவோம். பாத்தீங்கன்னா உறவுகளே 5 நிமிஷம் ஆயிட்டுது. இனி இதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சமா மிளகுத்தூள் போட போறேன். இனி மிளகுத்தூள் போட்டுட்டு ஆளை அப்படி ஒரு கிண்டொண்டு கிண்டிட்டு இனி அடுப்பு ஆஃப் பண்ணோம்னு சொன்னா எங்கட இறால் கறி தயார். சுவையான இறால் பிரட்டல். அதை நீங்க சுவைச்சு போட்டுதான் சொல்ல வேணும். ஊறுதப்பா, வேலைக்கும் போடுங்க. பாருங்க உறவுகளே, சும்மா சின்ன வெங்காயமும் பெரிய இறாலும் போட்டு செஞ்ச கறி எப்படி இருக்குன்னு சொல்லி இனி இப்படியே நான் இந்த துசாந்துக்கு போட்டு கொடுக்க போறேன். இல்ல பெரிய இறால் எடுத்து தாரனே. ஓகே போட்டாச்சு. இனி துசாந்த் வந்து டேஸ்ட் பண்ண போறார். சரி வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்போம். ஓகே உறவுகளே, எப்படி சொல்றது, உண்மையிலேயே என்னால பொறுமை காக்க முடியாம போயிட்டுது. வாசம் மண்டா சத்தியமா சொல்றேன். திருப்பி முதலும் சொன்ன மாதிரி தான் இந்த கேமராக்கால ஒரு வாசம் போற மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சா வேற லெவல்ல இருக்குமே. இங்க பாருங்க, இப்படி சின்ன வெங்காயமும் போட்டு அப்படியே நல்ல பெரிய இறாலும் போட்டு அப்படியே தக்காளி பழம் வச்சு அப்படியே ஒரு சுவையான ஒரு இறால் கறி வந்து இந்த மனுஷி ஆசையாக தந்த அன்பு முழுக்க கொட்டி இதெல்லாம் கேமராக்கு முன்னாலதான் உறவுகளே, பின்னால பேச்சுங்கிளியும் அப்படி இல்லை. இந்த மனைவி மேலே தங்கம். ஓகே, அது நான் கதையக்கூடாது. ஓகே, பாத்தீங்கன்னா ஆசையா செய்த அந்த இறால் கறியை சமைச்சு பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம். வாய்க்கு சமைச்சு பார்ப்போம். இறாலுக்கு நன்றி சொல்றதா, நாட்டிக்கு சமைச்ச கைக்கு நன்றி சொல்றதா? சரி சரி சரி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க, வார்த்தையே இல்லை. ஓ, சோறோட அப்படிங்கால பார்த்தீங்கன்னா பருப்பு வெள்ளைக்கறியும் அதுக்கு கோவா போட்டு செய்திருக்கு. ஓ, யானை நிலைக்கு போயிட்டாரு. இந்த உண்மையிலேயே இப்படி சமைச்சு சாப்பிட்டா இது ரெஸ்டாரண்ட் ஒன்றே எங்களுக்கு தேவையே இருக்காது. ஏன்னா ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றத விட இப்படி நாங்கள் செய்து சாப்பிடும்போது வார்த்தையே இல்லை எனக்கு சொல்றதுக்கு, அவ்வளவு சுவையா இருக்கு. அப்படியே அந்த இறால் பிரட்டல் வந்து அப்படி அந்த தண்ணி தன்மையாம இல்லை, ஆகலும் என்னன்னு சொல்றது, கட்டியாம இல்லை, கண்டுக்கு முடப்பட்ட அந்த பதம். அப்படியே அந்த சின்ன வெங்காயம் அப்படியே கட்டஞ்சு அப்படியே ஒரு லெவல்ல இருக்குது. என்ன தக்காளி பழமும் முட்டாயும் புளியல் தான் அந்த மாதிரி. ஓகே, என்ன இப்போ நான் அப்படியே சாப்பிட்டு கொண்டு இருந்தா பார்க்குற ஆக்களுக்கும் வாய் ஊரும்
ஓகே உறவுகளே, இந்த காணொலியை நான் முடிச்சு போகிறேன். இந்த அவ்வளோ கெடுவாக இருக்கு, சாப்பிடணும். வைவா, இந்த காணொலியை முடிச்சு போகிறேன். நீங்களும் உங்களோட குடும்பங்களோட சந்தோஷமாக இருங்கோ. இப்படி சமைச்சு உங்களோட பிள்ளைகளுக்கு, கணவனுக்கு, மனைவிக்கு, உங்களோட வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடுங்க. சந்தோஷமாக இருங்க. ஏன்னா வேற என்னத்தை சொல்றது? மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.